நாளுடைய பிரசங்கத்திற்கான வேத வாசிப்பை நாம் வாசிக்க கேட்கலாம். முதலாம் சங்கீதத்தை நாம் வாசிக்க கேட்போம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அழியும் என்பதை. நாம் ஒரு விஷயம் நாளுடைய பிரசங்கத்திற்காக கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து செபிக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக வீற்றிருக்கிறதான எங்கள் திரித்துவ தேவனை, அருமையான பிரசங்க நேரத்துக்காக உடைய சமூகத்துல வருகிறோம். நீர் எங்களோடு கூட பேசுகிற ஒரு நேரமாக இந்த பிரசங்க நேரம் இருக்கிறது. இன்றைக்கும் நீ தொடர்ந்து வருகிற வாரங்களிலும் நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த முதலாம் சங்கீதத்திலிருந்து நாங்கள் சிந்திக்க போகிற வார்த்தையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து இந்த வார்த்தையின் மூலமாக எங்களை ஆற்றி தேற்றி நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய குறைவுகளை எங்களுக்கு உணர்த்தி அதிலிருந்து மனம் திரும்பி உம்மை மகிமைப்படுத்தி வாழ இந்த வார்த்தைகளை உடைய பரிசுத்த ஆவியானவர் எடுத்து என்னுடைய வாழ்க்கையில பயன்படுத்துவாராக என்று சொல்லி நாங்கள் கேட்கிறோம். கவனத்தோடு உடைய வார்த்தையை கேட்டு உடைய ஆசீர்வாதத்தை பெற்றனுபவிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும். இந்த பிரசங்க நேரத்தையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம், நீரே பொறுப்படும். இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. பாக்கியவான் என்கிற தலைப்போடு கூட நாம் இன்றைக்கும் நீ வருகிற சில வாரங்கள்லேயும் செய்தி கேட்க போகிறோம். பொதுவாக இந்த சங்கீதம் எல்லாரும் அறிந்த சங்கீதம், அதிகப்படியாக கேட்ட சங்கீதம், சின்ன பிள்ளைகள் எல்லாம் அதிகமாக மனப்பாடமாகவே சொல்லிவிடக்கூடிய சங்கீதமாக இது இருக்கிறது. அப்படி அதிகமாக சொல்லிவிடப்படுகிற சங்கீதமாக இருப்பதினாலேயே சிலர் இதை ஏனோ தானோ என்று கூட அதை பார்க்கிறதும் உண்டு, இல்லைங்களா? சாதாரணமா அதை மனப்பாடம் பண்ணி வைத்திருக்கிற அப்படின்னால் அந்த சங்கீதத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை தெரியாமலும் கூட சிலர் அப்படி மனப்பாடம் செய்து வைத்துக் கொள்ளுகிறது உண்டு, இல்லைங்களா? ஆனா இந்த சங்கீதம் மிக முக்கியமான காரியத்தை பேசுகிற சங்கீதமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் போதே பாக்கியவான் என்று ஆரம்பிக்கிறது, இல்லைங்களா? பாக்கியவானை பற்றி பேசி ஆரம்பிக்கிறது. யார் பாக்கியவான்? கடவுளால் மீட்கப்பட்டவன் தான் பாக்கியவான், இல்லைங்களா? ஆக இந்த சங்கீதம் பாக்கியவானை பற்றி பேசி தொடங்குகிறது. பொதுவாக சங்கீதம் அப்படின்னு சொன்னாலே அது என்னது? தேவனை துதித்து பாடி ஆராதிப்பது சம்பந்தமான காரியம்தான் சங்கீதம். தேவனை துதித்து பாடி ஆராதிக்கிறது சம்பந்தமானதுதான் சங்கீதம். அப்படி கடவுளை யார் ஆராதிக்க முடியும், யார் அப்படி துதித்து ஆராதிக்க முடியும் என்று சொல்லி கேட்டா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களால மட்டும்தான் அது முடியும். அந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய துதியைத்தான் கடவுள் ஏற்கிறார். அதாவது ரட்சிக்கப்பட்டவர்களுடைய துதியைத்தான் ஆண்டவர் ஏற்கிறார், சரிங்களா? அவர்கள்தான் கடவுளால மீட்கப்பட்டவர்கள். அதனாலதான் இந்த சங்கீதம் பாக்கியவான் அப்படிங்கிற முக்கியமான பொருளோடு கூட ஆரம்பிக்கிறதாக இருக்கிறது, இல்லைங்களா? அதனால இந்த சங்கீதத்தை நம்ம கவனத்தோடு கூட சிந்திப்போம். கடவுள் நமக்கு உதவி செய்யும், இல்லைங்களா? ஆகவே கருத்தோடு இந்த சங்கீதத்தை நம்ம ஒரு சில வாரங்கள் இதுல இருந்து முக்கியமான சத்தியங்களை நாம பெற்றுக்கொள்வோம். கடவுள் நமக்கு அதுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் சந்தோஷத்தை நாடி தேடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், இல்லைங்களா? எல்லா மனிதனும் சந்தோஷத்தை அடையிறதற்குத்தான் பல விதங்கள்ல முயற்சி செய்து கொண்டு இருக்கிறான், இல்லைங்களா? நீங்க எல்லா காரியத்தையுமே நம்ம சீர்தூக்கி பார்த்தா இதெல்லாம் எதற்காக செய்கிறார்கள் என்று சொன்னால் சந்தோஷம் அடைவதற்காகத்தான் செய்கிறார்கள், இல்லைங்களா? பல விதங்கள்ல சந்தோஷம் அடைய பார்க்கிறாங்க. மதுவின் மேல் தாக்கம் கொள்கிறார்கள், இல்லைங்களா? நிறைய குடிச்சா சந்தோஷம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க, இல்ல பெருசா சொத்து சேர்த்துனா சந்தோஷம் கிடைக்குன்னு நினைக்கிறாங்க. உல்லாசமான பயணங்கள், இது போன்ற காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் என்பதுல அவங்க ஈடுபடுறாங்க, அதைத்தான் நம்புறாங்க, அதை நாடி தேடுகிறாங்க.
ஆனாலும் கூட அதில் கிடைக்கிற சந்தோஷம் என்பதெல்லாம் ஒரு அற்ப சந்தோஷமாக இருக்கிறதே தவிர அது ஒரு நிரந்தரமான நிலையான சந்தோஷம் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சந்தோஷங்கள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது, அதெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகுமே என்று சொல்லி வேதம் சொல்லுவது இல்லைங்களா. ஆனா இங்க வேதம் இந்த சங்கீதத்துல உண்மையான மேன்மையான பரிசுத்தமான சந்தோஷத்தை அடைந்து கொள்வதற்கான வழிமுறைகளை நமக்கு காண்பிக்கிறது. எது உண்மையானதோ, எது மேன்மையானதோ, எது பரிசுத்தமானதோ அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்ளும்படிக்கு அதுக்கான வழிமுறையை இந்த சங்கீதம் நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கிறது. இந்த சங்கீதம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒருவருடைய குணாதிசயங்களோடு தொடங்குகிறதாக இருக்கிறது. பாக்கியவான் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லி அர்த்தம். பாக்கியம் பெற்றார்கள் சொல்றாங்க இல்லையா, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லிப்பாங்க. இப்ப இந்த விதமான பாக்கியங்களை அடைவதுதான் சந்தோஷத்தினுடைய உச்சகட்டமான நிலை என்று சொல்லி நாம் பார்க்கணும் இல்லைங்களா. அப்ப மனுஷ அடைய விரும்புகிற ஆசீர்வாதங்கள்லேயே இதுதான் மிக உயர்ந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கணும். அப்படிப்பட்ட பாக்கியவானுடைய குணாதிசயங்களை தான் நாம் தொடர்ச்சியாக ஒரு சில வாரங்களாக நாம் சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா. ஒரு சில வாரங்களுக்கு சிந்திக்க போகிறோம். இன்னைக்கு முதலாவது நாம் என்ன சிந்திக்க போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த பாக்கியவான் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத குறித்து நம்ம சிந்திக்க போகிறோம் இல்லைங்களா. பாக்கியவான் இதுல சொல்லுது, ஆரம்பிக்கும் போதே துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமல் இருந்து இல்லையா, கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான்ல சொல்லுது இல்லையா. பாக்கியவான்னு சொல்லுது இல்லைங்களா. இந்த பாக்கியவான்னு சொன்ன உடனேயே அந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன், அவனுடைய குணங்கள் எப்படிப்பட்டது இல்லைங்களா. பொதுவா ஒரு ரட்சிக்கப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் உடனடியாக இந்த உலக மனிதர்களுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாதது போல அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் என்று நினைக்கிறார்கள். ஒரு விதத்துல அது உண்மையாக இருந்தாலும், அதாவது வேறுபிடிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த மனிதர்களோட சம்பந்தம் இல்லாதது போல ஒரு காரியம் என்பது போல நினைத்துக் கொள்கிறார். அந்த உலகத்துக்கு, உலக காரியத்துக்கு, குடும்பத்துக்கு எதுவுமே சம்பந்தம் இல்லாதது போல வாழ்கிறதுக்கு பாக்குறாங்க இல்லைங்களா. இப்ப இதை ரெண்டு பிரிவுகளாக இந்த மாதிரி மனிதர்களை கிறிஸ்துவ வட்டாரங்கள்லேயே நம்ம பிரித்து பார்க்க முடியும். ஒண்ணு இந்த எல்லைக்கு போவார்கள் அல்லது இந்த எல்லைக்கு போவார்கள். ஒண்ணு இந்த எல்லைக்கு என்ன போவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கிருபையினால நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார், நம்முடைய கிரிகையினால் அது நிகழவில்லை, ஆகவே நாம் செய்கிற எந்த காரியங்கள்னாலும் கடவுளிடத்துல நாம் போக முடியாது. இதெல்லாம் உண்மைதான் சரிங்களா. இப்படி சொல்லி கிருபையினால் தான் நம்ம ரட்சிக்கப்படுறோம், அதனால நாம் என்ன பாவங்களை வேணாலும் செய்து கொண்டு வாழலாம் என்கிற விதத்துல கிருபையை புரட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க இல்லைங்களா. ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, கிருபையினால் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பரிசுத்தவானின் விடாமுயற்சியோடு கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை கொண்டிருக்கிறான் என்று சொல்லி சொல்லுகிறது. கிருபையினால் நாம் ரட்சிக்கப்படுகிறோம், கிருபையினால் நாம் நடத்தப்படுகிறோம். ஆனாலும் ரட்சிக்கப்பட்ட மனிதன் தொடர்ந்து தன்னுடைய கடமை பொறுப்புகளை எல்லாம் வேதத்துக்கு கீழ்ப்படிந்து கடவுள்ல தங்கி இருந்து அதையெல்லாம் செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா ஒரு சைடுல என்ன சொல்றாங்க, கிருபையை புரட்டி நாம் எப்படி வேணாலும் வாழலாம், என்ன பாவம் வேணாலும் செய்யலாம், ஏசு எனக்காக மரித்து விட்டார், நான் இனி என்ன செய்தாலும் அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு போலித்தனமாய் வைத்து பாவத்தை அனுபவிப்பதற்கு இந்த எல்லைக்கு போயிடுறாங்க. கிருபையை உயர்த்துறங்கிற பேர்ல கிருபையை புரட்டுகிறார். அவங்க கிருபை உயர்த்தல, கிருபையை புரட்ட பார்க்கிறார். இந்த எல்லைக்கு போகிறவர்கள் என்ன, கடவுள் நாம் வாழ வேண்டிய வாழ்க்கையை சொல்லி இருக்கிறபடினால நம்முடைய செயல்கள் தான் எல்லாங்கிற மாதிரி ஆண்டவருடைய கிருபையவே விட்டுட்டு நான் செய்யறத எல்லாம் கடவுளை நீ நடத்துறாருன்னு வெறும் கிரிகையில நம்பி கடவுளுடைய கிருபையை சாராமல் தாங்கள் எவ்வளவு பெரிய ஆட்கள், நான் என்ன ஜெபம் பண்றேன், எவ்வளவு வேதம் படிக்கிறேன் அப்படின்னு சுய பெருமைகளை போய் பேசி கிரிகையிலேயே தங்கி கிரிகையினாலேயே பரலோகம் போகிறது மாதிரி கடவுளை தள்ள பாக்குறாங்க. ஒரு புறம் கிருபைன்னு சொல்லி கிருபையை புரட்ட பாக்குறாங்க, இன்னொரு புறம் செயல்கள்ல தங்கி இருந்து செயல்களை உயர்த்தி ஆண்டவருடைய கிருபையை வீணடிக்க பாக்குறாங்க. இந்த ரெண்டு காரியத்துக்கும் அந்த எல்லைக்கு போகிறது அப்படிங்கிறது தப்பான ஒரு காரியம் இல்லைங்களா. இப்ப ஏன் இதை நான் சொன்னேன்னா, இப்ப நம்ம பார்க்க போற சத்தியம்
இதுல ஒரு பகுதியில உங்களை தள்ளிக்கிட்டு போயிடலாம். கேட்கும்போது ஒருவேளை நம்ம எப்படி வேணாலும் இருக்கலாமோ அப்படிங்கிற எண்ணத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு அறிமுகமாக நான் இதை சொல்றேன். முன்னாடியே ஒரு அறிமுகமா சொல்லிடுறேன். சரி, இந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சிந்திக்கலாம். இல்லைங்களா? இந்த பாக்கியவானுடைய அவன் எப்படிப்பட்டவன் என்பதை ஒரு 6 காரியமாக இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு 6 காரியமாக சிந்திக்கலாம். இந்த பாக்கியவான் எப்படிப்பட்டவன்? முதலாவது, அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பாக்கியவான் என்பவன் ஒரு சாதாரண மனிதன். அவனை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிற பொழுது அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி சொல்லுகிறது. வேதத்துல நம்ம பார்க்கும்போது அநேக குணாதிசயங்களை அந்த சங்கீதத்துல நமக்கு சொல்றத நம்ம பார்க்கணும், இல்லைங்களா? அவன் கர்த்தருடைய வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருப்பான்னு சொல்லுது. அவன் துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு விலகி நடப்பான், பாவிகளுடைய வழியில இருக்க மாட்டான், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்கார மாட்டான் என்றெல்லாம் குணாதிசயங்களை குறித்து, அநேக நல்ல குணாதிசயங்களை குறித்து சொல்லுகிற காரியம் அதுல இருந்தாலும் கூட அந்த மனிதனை பொறுத்த அளவுக்கு அவன் ஒரு சாதாரண மனிதனாகவே இங்கே காண்பிக்கப்படுகிறது. ஒரு வித்தியாசமான மனிதன் அல்ல, அவன் நம்மளை போன்ற ஒரு சாதாரண மனிதனாகவே இங்க வேதம் நமக்கு காட்டுகிறது. அவனும் மற்ற எல்லா மனிதர்களைப் போலவே பலவிதமான துன்பங்களுக்குள்ளாக கடந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். அவனுக்கு துன்பமே வராது. அவன் எப்பொழுதுமே துன்மார்க்குடைய ஆலோசனைக்கு விலகி இருந்திருப்பான், பாவிகளுடைய வழியில நிற்கவே மாட்டான், பரியாசக்காரன் உட்காரும் இடத்துல உட்காரவே மாட்டான் என்று இல்லை. அதாவது அப்படியே ஏதோ ஒன்று அவனுல நடந்து அவன் யாதாது அதுக்கும் அவனுக்கும் அந்நியமான மாதிரி இல்லை. அவன் ஒரு சாதாரண மனிதன் தான், இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து பாவமே இல்லாதவர், இல்லைங்களா? ஆனா நாம் பாவம் உள்ளவர்கள். ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாகவும் நம்ம தொடர்ந்து பாவம் இருக்கிறது. ஆகவே இங்க அவன் அந்த மனிதனுடைய நல்ல குணாதிசயங்களை நமக்கு சொன்னாலும் கூட அவன் ஒரு சாதாரண மனிதன் என்பதையே நமக்கு வேதம் காட்டுகிறது, இல்லைங்களா? ஒரு மனுஷன் கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருந்து பரிசுத்தமாகவும் உபயோகமாகவும் இருக்கிறான் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாம உடனே அந்த மனுஷனுக்கு ஏதோ விசேஷமான காரியம் இயற்கையாகவே இருக்குதுன்னு நம்ம கற்பனை செய்யக்கூடாது. நல்லா கடவுளுக்குள்ள இருக்கிறாங்க, நல்லா வேதம் படிக்கிறாங்க, நல்லா வாழ்றாங்க, உண்மைத்துவத்தோடு நடந்து கொள்ளுகிறார்கள் என்று சொன்னா இயற்கையாகவே அந்த மனிதனுக்குள்ள அதெல்லாம் இருக்குது, நமக்கு அப்படி ஒண்ணும் இல்லை அப்படின்னு நாம நினைக்க கூடாது, இல்லைங்களா? அப்படி நம்ம நினைப்போம் அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. அப்படி நினைக்க கூடாது, இல்லைங்களா? எல்லாருக்கும் எல்லாருடைய இருதயங்களையும் ஒரே விதமாகத்தான் கடவுள் உருவாக்கி இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஒழுங்கு, இல்லைங்களா? புது இருதயத்தை கொடுத்திருக்கிறார், இல்லைங்களா? ஒருவனுடைய இருதயம் உயர்ந்ததாக நமக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா தெய்வீக கிருபையினாலதான் அந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கிறதே ஒழிய இயற்கையாகவே அந்த இருதயம் அப்படிப்பட்ட காரியம் அதுல இல்லை. ஏன்னா பிறக்கும் போதே அவன் பாவத்துலதான் பிறக்கிறான், இல்லைங்களா? இப்ப இயற்கையாகவே அவன்ல ஏதோ ஒரு காரியம் இருக்கிறதாக நாம் நினைக்க கூடாது. கடவுள் தான் தம்முடைய தெய்வீக கிருபையினால சில காரியங்களை அவன்ல செய்து ரட்சிப்பு கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஒரே விதமாகத்தான் ரட்சிப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். வித்தியாசமான ரட்சிப்பு இல்லை. அனுபவங்கள் வித்தியாசப்படுகிறதே தவிர ரட்சிப்பு ஒன்றுதான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்களை நாம் பார்க்கிற பொழுது உடனடியாக அந்த மனிதனுக்கு இயற்கையாகவே ஏதோ இருக்கு, நமக்கு இல்லை என்று நினைக்க கூடாது. வேதம் அநேக நல்ல குணாதிசயங்களை அங்க சொன்னாலும் கூட அந்த மனிதனை சாதாரண மனிதனாகத்தான் நமக்கு காட்டுகிறதே தவிர வேற ஏதோ அவன் தனித்துவமான மனிதனை போல இல்ல காட்டல. ஒரே ஒரு மனுஷன் தனித்துவமா இருக்கிற மாதிரி காட்டல, இல்லையா? அப்ப பாருங்க, ஒருத்தன் எவ்வளவு பெரிய பாக்கியமானாக இருந்தாலும் அவனும் மனுஷன்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சு. அவனுக்கும் வலிகள் உண்டு, வியாதிகள் உண்டு, இழப்புகள் உண்டு, சிலுவை உண்டு. இது எல்லாவற்றுக்கும் மத்தியில தான் அவன் பாக்கியவானாக நடக்கிறான். சிலர் நினைத்து கொள்ளுவாங்க, எனக்கு மட்டும்தான் கஷ்டம், எனக்கு மட்டும்தான் கண்ணீர், இல்ல நான் ஒழுங்கா இல்லையோ, நான் கிறிஸ்துவுக்குள்ள சரியா போகலையோ, அதனால எனக்கு இவ்வளவு துன்பம் துயரங்கள்லாம் வந்து கொண்டு இருக்குதோன்னு சில நேரங்கள்ல அப்படி இது பண்ணுவாங்க. மற்றவர்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறார்களே, சிலரெல்லாம் நல்லா ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, நாம நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைப்பாங்க. அது தவறு. நாம் தவறு செய்திருந்தால் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்ப வேண்டியது உண்டுதான், ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பணும். ஆனா எப்பொழுதுமே
இந்த விதமான சிந்தனைகளுக்குள் நாம் போகக்கூடாது இல்லைங்களா. நம்ம ரொம்ப மோசமாயிட்டோம், நமக்கு அதெல்லாம் இல்லை, நம்ம இப்படித்தான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா பாக்கியவான் என்று சொல்லுகிற பொழுது அவனுக்கு வலிகளே இல்லாம, வியாதியே இல்லாம, இழப்பே இல்லாம, அவனுடைய வாழ்க்கையில எந்த சிலுவையுமே இல்லாமல் அவன் வாழ்வான் என்று அர்த்தம் இல்ல. ஆண்டவர் வேதத்துல அப்படி சொல்லவே இல்லை. அவனுக்கும் வேதனைகள் வரும், வியாதிகள் வரும், இழப்புகள் வரும், இதெல்லாம் வரும். இதெல்லாம் நம்ம வேதத்துல பாக்குறோம். இது எல்லாத்துக்கும் மத்தியில தான் அவன் பாக்கியவானாக இருக்கிறான். சிலர்லாம் நினைப்பாங்க, இவர்களெல்லாம் கிறிஸ்துவர்களாக இருக்கிறாங்க, அதனால இப்படி நடக்கிறாங்க, நம்மளால அந்த பாக்கிய நிலையை அடைய முடியாது, நான் கிறிஸ்துவிட்ட வரணும்னா இதெல்லாம் நாங்க இல்லாம இருந்தாதான் வர முடியும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் இல்லை. நாம் கிறிஸ்துவகிட்ட வர்றதுக்கு நாம் பாவி என்கிற உணர்வை அடைந்து அதுக்காக மனம் தருந்தி, அதுக்காக மனம் வருந்தி அதை பாவமாக பார்த்து அந்த பாவத்தை அருவறுத்து இந்த பாவத்துக்கான ஒரே இரட்சகராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்து அவரிடத்துல வர வேண்டுமே தவிர மற்ற காரியங்களை பார்த்து வர வேண்டியதில்லை. ஏன்னா இங்க இந்த ரட்சிக்கப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட மனிதனை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லிதான் சொல்லு. ஒருவேளை நீங்க அப்படி இருப்பீங்கன்னு சொன்னா, இதெல்லாம் காரணம் காட்டிக்கிட்டு இருப்பீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்க மனம் திரும்ப. அப்படியெல்லாம் கிடையாது இல்லைங்களா. அவனும் ஒரு சாதாரண மனிதன் தான். அவன் என்னமோ ஒரு வைப்ரேட் மூடல இருக்கிற மாதிரி இல்ல, ஏதோ பெரிய வல்லமை அவனுக்குள்ள இருந்து அவன் அப்படியே மேஜிக் மேன் மாதிரி பண்றது, அதெல்லாம் ஒரு பித்தலாட்டத்தன வேலைகள். நீ பலர் அதை செய்யறாங்க சரிங்களா. அந்த மாதிரி இல்லை. நாம் ஒரு சாதாரண மனிதர்கள் தான் வேதம் சொல்லுது இல்லைங்களா. நாம் ஒரு சாதாரண மனிதர்கள் அப்படிங்கிறத நாம உணர்ந்து கொள்ளணும். ரட்சிக்கப்பட்டு இருக்கிறவர்களும் நாம் சாதாரண மனிதர்கள் தான் இல்லைங்களா. அவங்கள்ல இருந்து நாம் எந்த விதத்துல வேறுபட்டவர்கள்? அவர்கள் பாவத்துல இருக்காங்க, நாம பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்காக வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள். அதுதான் வித்தியாசமே தவிர ரட்சிக்கப்பட்ட உடனே நமக்கு கஷ்டமே வரலையா? யாரையாவது கூப்பிட்டு கேட்டு பாருங்க, என்ன பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். சில பேர்லாம் சொல்லுவாங்க, நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு முன்னாடி எனக்கு வியாதியே வந்ததில்லைன்னு சொல்லுவாங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கே போக மாட்டேன், வியாதியே எனக்கு வராது. அது ஏதாவது சின்ன வயசுல இருந்து சாப்பாடுகள் சாப்பிட்டு இருக்கிறதுனால வியாதி இல்லாம இருக்கலாம். ஏன்னா பாவம் உலகத்துல இருக்குது இல்லையா, இந்த பாவம் தானே வியாதிகளை ஏற்படுத்துகிறது. சிலர்லாம் சொல்லுவாங்க, மிகுதியா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா உக்காந்துக்குவாங்க. அதெல்லாம் ரொம்ப தவறு. இங்க இந்த பாக்கியவான் குறித்து சொல்லும் போது அவன் ஒரு சாதாரண மனிதன் என்று சொல்லி நமக்கு சொல்லுவார். இரண்டாவது பாருங்க, அவன் ஒரு பலவீனமான மனிதன் என்று சொல்லி சொல்லுவார். அவன் ஒரு பலவீனமான மனிதன். ஒருவேளை அவன் கோவப்படுறவனா இருக்கலாம் இல்லைங்களா, திடீர்னு கோவப்படுறவனா இருக்கலாம் இல்லைங்களா. இந்த விதமான பலவீனங்களை அவன் கொண்டு இருக்கலாம். இப்படி கோபப்படுகிறதுனால அவன் பாக்கியவான் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது இல்லைங்களா. சில நேரங்கள்ல அவனுக்கு கோபம் வரும் இல்ல, அது அவனுடைய பலவீனம். அவன் பலவீனமான மனிதன். அதுக்கும் அவன் கோபப்படுறான்ல, இவங்க ரசிக்கப்பட்டவங்களா ரசிக்கப்படலையா அப்படின்னு டிசைட் பண்றது அதுல இருந்து இல்லை இல்லைங்களா. ஒருவேளை சோம்பல் உள்ளவனா இருக்கலாம், சோம்பேறி மாதிரி இருக்கலாம். பாக்கியவன்னா சோம்பேறியா இருக்க மாட்டான்னு இல்லை, சோம்பேறியா இருக்கலாம். இதெல்லாம் நான் நியாயப்படுத்துறதுக்காக சொல்ல அதை நல்லா தெரிஞ்சு. ஒருவன் கோபம் கொண்டுகிட்டு இருக்கக்கூடாது, அது தவறு. நாம மனம் திரும்பணும். ஒரு சோம்பேறியா இருக்கக்கூடாது. ஒரு கிறிஸ்தவன் சுறுசுறுப்புள்ளவனா கடவுளை மையப்படுத்தி வாழணும். ஆனாலும் அவன் வாழ்க்கையில இந்த பலவீனங்களை ஒரு வேலை கொண்டிருக்கிறான் என்று சொன்னா நாம் உடனடியாக அந்த மனிதனை பார்த்து இப்படி எல்லாம் முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம பார்க்கணும். சிலர்லாம் இதெல்லாம் ஒரு காரணமாக வைத்து இவன் ரட்சிக்கவே படவில்லை, இவன்ல ரட்சிப்பு நிகழவே இல்லை அப்படின்ற முடிவு கட்டிடுவாங்க. அது கொஞ்சம் சோம்பலா இருக்கிறான் அப்படிங்கிறதுனால முடிவு கட்டிடுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஆண்டவர் சொல்லலை. ஒருவேளை அவன் வேற ஏதாவது ஒரு பாவத்தை உடையவனா இருக்கலாம் இல்லைங்களா. அவன் மனுஷனா இருக்கிறதுனால பலவீனங்களை கொண்டிருக்கிறான் என்று சொல்லியிருக்காங்க. நாம் பலவீனமான மனிதர்கள் தான். பவுல் சொல்றாரு பாருங்க,
என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப பலப்படுத்துறன்னு சொல்லும் போது இங்க பலவீனம் நிகழ்கிறதை நாம் பார்க்கணும். பலவீனம் இருக்குதானே, அதுக்கு இது சாதகத்துக்காக சொல்ல நான் திருப்ப அதனாலதான் 2 எல்லையை காட்டேன் இல்லைங்களா. ஆனாலும் இதை நாம் மேற்கொள்ளணும். நாம் மற்றவர்களிடத்துல சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கோ அன்பு காட்டுவதற்கோ அல்லது நம்மளையும் மற்றவர்களையும் குறித்து ஒப்பிட்டு பார்த்து பொறாமைக்குள் போய்விடுவதற்கோ இதெல்லாம் ஏதுவா இருந்துரும். அதனால அப்படி பார்க்க கூடாது. அவன் சோம்பல் உள்ளவனாக இருந்தால் அது அவனுடைய பலவீனம். அவன் கோபம் கொள்ளுகிறவனாக இருந்தால் அது அவனுடைய பலவீனம். அந்த பலவீனத்தை பார்த்து ஒருவன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான் ரட்சிக்கப்படலைங்கிற தீர்மானங்களை நாம் எடுக்கக்கூடாது. அது தப்பு. இருந்தாலும் அவன் பாக்கியவானாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் பாக்கியவானா இருக்க, ரட்சிக்கப்பட்டவனா இருக்கும். இப்ப மிக சிறந்த மனிதர்களிடத்துல கூட குற்றம் குறைகள் ஏதும் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அவர்களிடத்திலும் குறைகள் இருக்கும் இல்லைங்களா. பெரிய பெரிய ஆட்கள் வாழ்ந்தாங்க இல்லையா, அவங்க கிட்ட குறைகள் இல்லையா கேட்டீங்கன்னா இருக்கும். அவங்க கிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க பாருங்க. பவுல் சொல்ற வார்த்தைகளை வாசிப்போம். 2 கொரிந்தியர்ல பாருங்க 7:5. எப்படி என்றால், நாங்கள் மக்கதோனியா நாட்டிலே வந்தபோது எங்கள் சரீரத்திற்கு இளைப்பாறுதல் ஒன்றுமில்லாமல் எப்பக்கத்திலேயும் உபத்திரவப்பட்டோம். புறம்பே போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லி சொல்றாரு. சரிங்களா. புறம்பே வெளியில போராட்டங்களும் உள்ளே பயங்களும் இருந்தன என்று சொல்லி சொல்றாரு. பலவீனம் இருந்திருக்கிறது இல்லைங்களா. அப்ப எவ்வளவு சிறந்த மனிதர்களும் கூட குற்றம் குறை ஏதும் இல்லாமல் வாழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லைங்களா. பாருங்க, பயம் இருந்திருக்கு. பவுலுக்கு பயம் இருந்திருக்குதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் நடந்துரும் இல்ல, சில சிக்கல்கள் ஊழியத்தின் நிமித்தமாக வருது இல்லையா. அப்போ சில நேரங்கள்ல நாம் மறித்து விடுவோம் என்கிற நிலையை கூட நாங்க அடைஞ்சோம். ஆனா கடவுள் காப்பாத்தினார் அப்படின்னு சொல்லி. இப்ப எனக்கு பயமே வராது, எனக்கு கோபமே வராது இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஏமாத்துறாங்கன்னா ஆதாம் பாவம் செய்ய பொழுதே பயம் வந்துடுச்சு இல்லைங்களா. ஆதாம் பாவம் செய்த உடனே முதலாக கடவுளை பார்த்து பயப்படுகிறார்கள். அத்தி இலைகளை தைத்து ஆடைகளை உருவாக்கி கொண்டு பயந்து அங்க விழுந்துகிறார். அப்பவே பயம் வந்து விட்டது. அப்ப பாருங்க, இந்த பாக்கியவான் ஒரு பலவீனமான மனிதன் தான் இல்ல. அதுல கொஞ்சம் பலசாலிகள் இருப்பார்கள் கடவுள் நடத்துறதுல. ஆனா ஒரு பலவீனமான மனிதனை பார்த்து இவன் பாக்கியவான் இல்லை என்கிற முடிவுக்கு நாம் வரக்கூடாது. ஒரு சோம்பலோ அல்லது ஒரு கோபப்படுகிற மனிதனாக இருந்து அவன் அதுக்கு போராடிட்டு இருக்கலாம். அதை திருத்திக்கிறதுக்கு கடவுளுடைய உதவியை நாடி அவன் போயிட்டு இருக்கலாம். அதை நம்ம உடனடியாக எடுத்துக்கொண்டு ரட்சிக்கப்படவில்லை அப்படின்ற முடிவுக்கு நம்ம வரக்கூடாது. 2வது பார்க்குறோம், அவன் ஒரு பலவீனமான மனிதன். என்ன பார்க்குறோம், இதை ஏன் பார்க்குறோம்னா, முதல்ல நம்ம பார்த்தா அவன் ஒரு சாதாரண மனிதன் அப்படின்னு. வேதம் அங்க பாக்கியவான் அசாதாரண மனிதன் என்று சொல்லலை, அவன் பலமான மனிதன் என்று சொல்லி சொல்ல. சாதாரண மனிதன், அவன் பலவீனமான மனிதனாகத்தான் காட்டப்படுது. 3வது, அவன் சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனிதன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனும் நம்மை போலவே சோதனைகளை சந்திக்க வேண்டியவனாக இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். பாவிகளுடைய வழி அவனுடைய வாழ்க்கையையும் சந்தித்து போகும். அதே போல அவனுக்கு பக்கத்து வீட்டிலேயே ஒரு பரியாசக்காரன் இருக்கலாம். பக்கத்து வீட்டுல என்ன, நம்ம வீட்டுக்குள்ளேயே கூட இருக்கலாம், பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இருக்கலாம் இல்லைங்களா. அதோடு கூட அந்த மனிதனை சுற்றி இருக்கிறவங்களுடைய அசுத்தங்களை எல்லாம் காண முடியாதபடிக்கு அவன் குருடன் அல்ல. நீங்க பார்க்காதபடிக்கு உங்களுடைய கண்கள் அப்படியே குருடாவா இருக்குது. நம்ம பார்ப்போம், எல்லாத்தையும் பார்க்குது இல்லையா, நடக்கிற நிகழ்வுகளை பார்க்குது இல்ல. ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் எதுவும் தெரியாம மறைஞ்சு போயிடுமா? தெரியும் இல்லையா. அதே போல பக்கத்துல அநேக ஆபாச பாடல்கள் இந்த மாதிரி பாக்கியவானுடைய காதுகள்ல ஒலிக்குது இல்லைங்களா. அதை கேட்கறான், போற பஸ்ல போவான், பாட்டு போடுவாங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பாட்டு போடுவான். இந்த அன்றைக்கு கூட ஒரு அம்மா கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு காது கேட்காத. உடனே நம்ம பரிசுத்தவான்னா காதே கேட்காது. நம்ம இங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறோம், கவனத்தோடு கருத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும்.
அதே நேரத்துல அங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தா அது சுத்தமா நம்ம காதுக்கே கேட்காத மாதிரி நான் ஆராதித்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்ல, நம்ம மனிதர்கள் தானே, கேட்கும் காதல் அந்த வார்த்தைகள், இல்லைங்களா? அப்ப அவன் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறான், சந்திக்கக்கூடியவனாக இருக்கு. அதெல்லாம் ஒரு சோதனை, இல்லைங்களா? பாவிகளுடைய வழி அவனுடைய வாழ்க்கையில வரும், இல்லைங்களா? அதெல்லாம் நடக்கும் இல்ல, பரியாசக்காரனுடைய காரியங்களை அவன் அணுக வேண்டியது வரும். ஆனா அதெல்லாம் அவன் தவிர்க்கிறான். அந்த அந்த காரியமே அவன் வாழ்க்கையில வராது என்று அல்ல, அவன் சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். அந்த சோதனையில விழுந்து விடாதபடிக்கு கடவுள் உதவி செய்யறான். ஆனா சோதனையே வராது என்று அல்ல, இல்லைங்களா? சோதனை வரும், அந்த சோதனையில நாம் ஜெயங்கொள்ளும்படி தேவன் உதவி செய்வார். சோதனையே வராம இருக்குமா? சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ண கிரீடத்தை அவன் தருவான். சோதனையே வராதுன்னு சொல்ல முடியுமா? சோதனை அன்றாடம் வந்து கொண்டுதானே இருக்குது. யாராவது ஒருத்தர் கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள், யாராவது ஒருத்தர் தவறான காரியத்தை நமக்கு முன்னாடி செய்கிறார்கள், நம்மளை சோதிக்கப்படுறோம் இல்லையா? பல விதங்கள்ல சோதிக்கப்படுறோம். நம்முடைய சரீர பலவீனங்கள், இப்படி பல விதங்கள்ல நாம் சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறோம், இல்லைங்களா? அதே போலதான் இந்த பாக்கியவான் என்று சொன்ன இந்த மனிதனும் அவன் சோதனையை சந்திக்கக்கூடிய மனிதனாக இருக்கிறான். நம்மை போலதான் ஆசைகளும் சோதனைகளும் அவனுக்கும் இருக்கு, இல்லைங்களா? ஆனாலும் அவன் பாக்கியவானா இருக்கிறான். அவனும் மனுஷன்தான். தேவன் இந்த மனிதனை ஆசிர்வதிக்கவில்லைன்னு சொன்னா அவனும் மற்ற மனிதர்களை போலதான் இருந்திருப்பான். இந்த விதமான பரியாசக்காரனாக, இந்த விதமான மோசக்காரனாக, இந்த விதமான அசுத்தமான வார்த்தைகளை பேசக்கூடியவனாக, குடிகாரனாக, ஏதோ ஒரு விதத்துல அவன் இருந்திருப்பான். இப்பொழுது அவனை ஆண்டவர் மீட்டு இருக்கிறார். ஆனாலும் மீட்கப்பட்டிருந்தாலும் இந்த விதமான சோதனைகளுக்கு அவன் அநேக முறை அந்த சோதனைக்கு உட்பட வேண்டியதாக மாறுகிறது. சோதனைக்கு உட்படுறதுன்னா அந்த சோதனையை சந்திக்க வேண்டியதாக ஆக்கப்படுகிறது. ஆனா அந்த சோதனையிலிருந்து அவன் மீளுகிறான். இந்த சோதனைக்கு உட்பட்டு பாவம் செய்யாதவனுக்கு கடவுள் அவனுக்கு உதவி செய்கிறார், இல்லைங்களா? சில நேரங்கள்ல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்க அந்த சோதனைக்கு உட்பட்டு பாவமும் செய்து விடுகிறான், இல்லைங்களா? அப்போ இங்க சொல்லப்பட்ட மனிதன் அவன் சோதனைகளை சந்திக்கக்கூடியவனாக இருக்கிறான். சோதனையே வராத ஒரு மனிதன் என்று இல்லை. நம்ம ஏன் அதை பாக்குறோம்னா, பாக்கியவான்னு சொன்ன உடனேயே இவருக்கு இப்படி இருக்கிறாரே, நான் என் வாழ்க்கையில இதெல்லாம் என்னால செய்யவே முடியலையே அப்படின்னு சோர்ந்து போகக்கூடாது. அதை செய்வதற்கு ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய உதவியை நாடி நாம் முன்னேற வேண்டும், இல்லைங்களா? கர்த்தருடைய வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கிற மனிதன் பாக்கியவான்னா, நான் அப்படி பண்ணலையே, இப்ப நான் கடவுளுடைய பிள்ளைதானா இப்படின்னு கேள்வி கேட்பதை விட, கடவுளுடைய வார்த்தையை நான் ஒரு நாளும் வாசித்து ஆறுதல் அடைய வேண்டுமாகவே நான் பொறுமையோடு கடவுளுடைய உதவியை நாடி கொஞ்சம் கொஞ்சமா வாசிச்சுட்டு போறேன்னு நினைக்கிறேன், இல்லைங்களா? இதெல்லாம் இல்லையே, நான் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காந்துட்டுமே அப்படின்னு நினைக்கிறதை விட அதை அழித்தொழித்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லிடுறாரு. பொறுமையா அதெல்லாம் விட்டு விலகுகிறேன், கடவுள் எனக்கு உதவி செய்வார்னு அவருடைய உதவியை நாடி நான் போக வேண்டியது அவசியம், இல்லைங்களா? இப்போ மூன்றாவது, அவன் சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனுஷனாக இருக்க. நான்காவது, அவன் ஒன்று பிரபலமானவன் இல்லை. இங்க சொல்லப்பட்ட பாக்கியவான் பிரபலமானவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அவன் ஒரு பிரபலமானவன் இல்லை. ஏன்னா வேதம் அந்த ராஜா பாக்கியவான், அந்த அறிவாளி பாக்கியவான், அந்த பணக்காரன் பாக்கியவான் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு தான் சொல்லணும், இல்லைங்களா? நம்ம பார்த்தோன்னா இந்த உலகத்துல சாதாரண மனிதர்கள் தான் வரலாற்றுல இடம்பெற்று உலக புகழை அடைகிறார்கள். சாதாரணமாக பிறந்தவர்கள் தான் அவங்க வாழ்க்கையில உயர்ந்த இடத்தை அடைகிறார்கள். வரும்போதே உயர்ந்த இடத்தை, அப்படி பெரிய சாதனைகளை படைத்தவர்கள் இல்லை. அதே மாதிரிதான் இங்க சொல்லப்பட்டு இருக்கிற பாக்கிய நிலையும் மனுஷரால் அடையக்கூடிய ஒன்றுதான் அப்படிங்கிறத தெரிஞ்சு, இதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லை. நாமெல்லாம் இந்த இடத்துக்கு போக முடியுமா, ரட்சிக்கப்பட முடியுமா, ஆண்டவருக்காக வாழ முடியுமா அப்படிங்கிறது ஏதோ இந்த நிலைவே அடைய முடியாது என்று அல்ல. நாம் எப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்துக்காக அவர் நம்முடைய பாவத்துக்கான பரிகார பலியாக அவர் எல்லா காரியத்தையும் செய்திருக்கிறார், எனக்கான நீதி அவர் சம்பாதித்திருக்கிறார், நான் அவரை விசுவாசிக்கிற பொழுது அதை எனக்கு அந்த நீதியின் சால்வையை போர்த்தி என்னை நீதிமான் ஆக்குகிறார், என்னுடைய பாவத்துக்கான தண்டனையும் மன்னிக்கப்படுகிறது என்கிற உணர்வோடு ஆண்டவரிடத்துல வராங்களோ அப்ப அவர்களுக்கு இந்த பாக்கிய நிலை கிடைக்கும். அவங்க ஏழைகளா இருக்கலாம், கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம்,
படிக்காதவங்களா இருக்கலாம், அவங்க எப்படி இருந்தாலும் இந்த பாக்கிய நிலையை அடைய முடியும். ரோமன் கத்தோலிக்கார மாதிரி சன்னியாசி மாதிரி தெரிஞ்சாதான் அந்த நிலையை அடைய முடியும். எல்லாத்தையும் இதை விட்டுட்டு இல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடாம இல்ல ஒரு மாதிரி இருக்கிறாங்க பாருங்க, ஒரே விதமான உடையை அணிஞ்சிட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்னும் வேறு பிரிவுகள்லயே அந்த மாதிரி செய்யறாங்க. ஒரு உடையை போட்டா இந்த உடையை போட்டாதான் நான் இப்படி வாழ்றேன், நான் பிச்சைக்காரன் மாதிரி வாழ்றேன், இந்த உலகத்துல நான் பரதேசி மாதிரி வாழ்றேன் அப்படின்ட்டு இதையெல்லாம் அப்படி நினைத்து கொள்ளுகிறார். காலர் இல்லாத சட்டை, மொட்டை கட்டி, காலில் செருப்பு போடாம வாழ்ந்துகிட்டு இதெல்லாம் நான் கடவுளுக்காக செய்கிற தியாகமாக நினைக்கிறார்கள். தனித்துவமான மனிதர்களாக அப்படி தங்களை காட்டிக் கொள்ளுகிறார்கள் இல்லைங்களா? அதெல்லாம் வேதம் இங்க சொல்லல. ஒரு சன்னியாசி மாதிரி தனிமையில வாழ்றது இல்ல, சக மனிதர்களோடு சேர்ந்து வாழ்ந்து பாடுகளை சந்திக்கிற மனிதனால் இந்த பாக்கிய நிலையை அடைய முடியும் என்று சொல்லிப்பாங்க. தனியாவோ அப்படியே சன்னியாசி மாதிரி இருந்துகிட்டு இல்ல, அப்படி இல்லை. சக மனிதர்களோடு வாழ்ந்து பாடுகளை சந்திக்கிற மனுஷனாலையும் இந்த பாக்கிய நிலையை அடைய முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? நிறைய பேர் அப்படிதான் நினைச்சுக்கிறாங்க, இப்படிலாம் இருந்தாதான் நம்ம கடவுளுக்குள்ள வர முடிய மாட்டேறது அப்படின்னு சுயமுயற்சி நாடுறாங்க. அப்படிலாம் வேதம் சொல்லுது. நாம் ரட்சிக்கப்படுவதற்கு ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. கிறிஸ்து மாத்திரமே நம்முடைய ரட்சிப்புக்கான எல்லாவற்றையும் செய்தவர் கிறிஸ்து மாத்திரமே. அவர் தான் மத்தியஸ்தர் அப்படிங்கிறதையும் நாம் பாவிகள் என்பதை உணர்ந்து அவர் இடத்துல வந்தா ஆண்டவர் மன்னித்து அந்த வாக்கிய நிலைக்கு நம்மை நடத்துகிறார். சரிங்களா? தேவனிடத்துல அன்பு கூர்ந்து அவருக்கு கீழ்ப்படிந்து வாழ விரும்புகிற எந்த மனுஷனும் இந்த பாக்கிய நிலையை அடையக்கூடிய இடத்துலதான் இருக்கிறார். சரிங்களா? தெய்வீக கிருபை அவனுடைய பாக்கிய நிலையை உயர்த்தி இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனுஷன் தான். அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து கடவுள் அவனை நடத்தி அவன் நல்ல விதத்தில் வாழ்ந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப அவன் ஒன்றும் பிரபலமானவன் இல்லை, இவங்கதான் வருவாங்க அப்படின்னு இல்லை. அவன் ஏழையா இருக்கலாம், கடவுளை அறிவதற்கு முன்பாக மிக மோசமான பாவியாக இருக்கலாம், இந்த உலகத்தால் அருவருக்கப்பட்டவனாக இருக்கலாம், அசிங்கம் பிடிச்ச மாதிரி பார்க்கப்பட்டவனாக இருக்கலாம். ஆனாலும் அவனும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது இந்த பாக்கிய நிலையை அடைய முடியும் இல்லைங்களா? நமக்கு சொல்றேன். 5வது, அவனுக்கு உதவி தேவையா இருக்கிறது. தன்னுடைய அந்த பாக்கிய நிலையை காப்பாத்திக்கிறதுக்கு அவனுக்கு உதவி தேவையா இருக்கிறதுன்னு சொல்லி இந்த சங்கீதம் நமக்கு சொல்லுகிறது. வேதத்துல நம்ம இங்க பாக்குற பொழுது அந்த மனிதனை குறித்து, அந்த மனிதனை மரத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, 3ஆம் வசனத்துல, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சொன்னார். இந்த பாக்கியவான் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதனை மரத்திற்கு ஒப்பாக இங்க சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம் இல்லைங்களா? இப்ப மரங்கிறது அது செழிப்பதற்கு தண்ணி தேவையா இருக்கு இல்லைங்களா? தண்ணி இல்லைன்னா அது செழித்து வளராது. அது மாதிரி இந்த மனிதனும் தெய்வீக கிருபையை சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி பார்க்கிறோம். ரட்சிக்கப்பட்டுட்டு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்துட்டு இனிமேல் நீ கரை வந்து சேர்ந்து விடு என்று சொல்லி அந்த மனிதனை கைவிடுகிறது இல்லை. அப்படி அவனால வரவும் முடியாது. நீ பாதி நான் பாதி என்று சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவருடைய கிருபையினால் மாத்திரம்தான் நாம் தொடர்ச்சியாக வாழ்ந்து நித்தியத்தை சேர முடியும் சரிங்களா? அப்ப எப்படி மரத்திற்கு தண்ணீர் தேவையோ அதே போல இந்த மனிதனுக்கும் தெய்வீக கிருபை தேவை. கடைசி வசனத்துல சொல்லும்போது கர்த்தர் அவன் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறது 6ல. அப்படின்னா என்ன? அவனுடைய வழிகளை தேவன் அங்கீகரிப்பது அவனுக்கு பலனா இருக்கிறது அப்படிங்கிற அந்த அர்த்தத்தையும் கூட இந்த வசனம் காட்டுகிறது. அவன் நடக்கிற விதங்களை கடவுள் அங்கீகரிக்கிறான் இல்லைங்களா? அவனுக்கு அது தேவை, அவன் வாழணும். அவன் செழித்து கனியுள்ள வாழ்க்கை வாழணும்னா அவனுக்கு தண்ணி தேவை, தெய்வீக கிருபை தேவை. அப்பத்தான் அவன் வாழ்ந்து செழித்து போக முடியும். அப்ப எந்த சிறந்த மனிதனும் கூட தன்னுடைய சுய பலத்தினால் வாழ்ந்து விட முடியாது. தானாகவே எல்லா காரியத்தையும் செய்ய முடியாது. அவனுக்கு உதவி தேவை. பரிசுத்த ஆவியானவர் இடைவிடாம தம்முடைய கிரியையை வல்லமையோடு நம்மள நடப்பித்து கொண்டு இருக்கிறதுனாலதான் நம்ம வாழ்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மள கிரியை நடப்பிக்கல அப்படின்னு சொன்னா, ஒரு வல்லமையோடு நம்மள செயல்படலைன்னு சொன்னா நாம வாழ மாட்டோம்.
ஏன்னா அழைத்த தேவன், அவர் தான் மறுபிறப்பு கொடுக்குறாரு, தொடர்ந்து கொடுத்து நம்மளை நடத்திக்கிட்டு இருக்காரு. வேதம் அதை நமக்கு நல்லா சொல்லிட்டு பாருங்க. பிலிப்பியர்ல 2:13 பாருங்க, அது நமக்கு சொல்லப்படுகிறது. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி தேவன் தான் அவருடைய சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் நம்மள உண்டாக்குகிறவராய் இருக்கிறாராம். நாம எப்படி வாழ்றோம் இல்லைங்களா, அந்த காரியங்கள்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் நம்மள நிகழ்கிறது. நம்முடைய சுயபலத்தினால் நாம் வாழவில்லை, ஆண்டவர் கிருபை கொடுக்கிறாரு, அதனாலதான் நம்ம நடக்கிறோம் இல்லைங்களா. இப்ப நாமும் பலவீனர்கள் என்று சொல்லி நாம் பார்ப்போம். நம்ம போக்குல விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம சீக்கிரத்திலேயே ஏதாவது ஒரு பாவத்துல சிக்கிக்குவோம். நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆண்டவர் கொஞ்சம் கையை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்க, நம்ம ரொம்ப சுலபமா போய் பாவம் செய்து பாவத்தில் சிக்கிக்கொள்ளும். நாம் அப்படிப்பட்ட பலவான்கள் அல்ல, கடவுள் இல்லாமல் போகிறது. அதனாலதான் நம்ம போக்குல விட்டுட்டா நாம் சீக்கிரமாக பாவத்தில் போய் அகப்பட்டு கொள்ளுவோம் என்று சொல்லி பார்க்கணும். இப்ப இந்த மனிதனுக்கும் உதவி தேவையாக இருக்கு. இப்ப பாக்கி நிலையை நாம் அடைந்திருக்கிறோம்னு சொன்னா நமக்கு தெரிஞ்சிருக்கணும், நாம் இதெல்லாம் உடையவர்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சு. இதே போல பாக்கிய நிலையை அடையாதவர்கள், அதாவது ரட்சிக்கப்படாதவர்கள் இந்த நிலையில்தான் ரட்சிக்கப்பட்டவன் இருக்கிறாங்கிறத உணரணும். அது ஏதோ வேற்று கிரக வாசி கேட்டது, நம்மெல்லாம் அதுல வர முடியாது, நம்ம ஆண்டவரை விசுவாசிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறாங்க. நிறைய பேர் அப்படித்தான் நினைக்கிறாங்க. பார்த்து சில காரியங்களை பார்த்து இவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமா தெரியுறாங்க, இந்த மாதிரில நம்ம இருக்க முடியுமா, நம்ம இப்படி இருக்கிறோமே அப்படின்னு நினைச்சிருவாங்க. அப்படி இல்லை. ஏன்னா வேதம் அவனை ஒரு சாதாரண மனிதனாக சொல்லுகிறது, அவனை ஒரு பலவீனமான மனிதனாக காட்டுகிறது, அவனுக்கும் உதவி தேவைப்படுகிறதாக காட்டுகிறது இல்லைங்களா. அவனும் சோதனையை சந்திக்கக்கூடியவனாக காட்டப்படுகிறது, அவனுக்கு உதவி தேவையாக இருப்பதாக காட்டுகிறது. கடைசியா ஒண்ணு பார்க்கலாம், அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி பார்க்கலாம். கடைசி வசனம் சொல்லும் போது கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நீதிமான் என்று சொல்லுகிற பொழுது இந்த நீதி அவனில் தானாய் உருவான நீதி அல்ல. இயேசு கிறிஸ்து அந்த நீதியை சம்பாதித்தார் தன்னுடைய வாழ்க்கையின் மூலமாக. மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை இந்த உலகத்துல வந்து அவர் வாழ்ந்து அந்த நீதியை சம்பாதித்தார். மனிதன் அடைய வேண்டிய தண்டனையை சிலுவையில அவர் அடைந்து தேவ கோபாக்கினியை சுமந்து அதை நிவர்த்தி செய்தார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனுக்கு அந்த பாவ தண்டனை மன்னிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துடைய நீதி அவன் மேல் போட்டப்பட்டு அவன் நீதிமானாக தேவனுடைய பார்வையில கருதப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கணும். நீதிமானாக கருதப்படுகிறான். நம்மளை எந்த நீதியும் ஊசி போட்டு ஏத்துற மாதிரி ஏத்தல. நம்மளை நீதிமான்னு சொன்ன உடனேயே சிப்புன்னு அப்படியே மண்டை மூளையெல்லாம் கலங்கி முடியெல்லாம் நெட்டுக்கிட்டு அதெல்லாம் எது, நம்மளாதான் இருக்கிறோம். ஆனால் நம்மளை ஆண்டவர் நீதிமானாக கிறிஸ்துவுக்குள் ஏற்கிறார், அறிக்கையிடுகிறார். நீதிமான்னு சொல்லிட்டா அந்த நீதி நம்மள்ட்ட இருந்து வந்ததா? இல்லை, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வந்தது. சரிங்களா? இப்ப இந்த மனிதனுடைய இயல்பான சுபாவம் தேவனாலே ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுடைய பாவ சுபாவம், அவன் பாவியாக இருந்தான். ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கு முன்பாக பாவம் அவனை முழு வீச்சோடு ஆண்டு கொண்டிருந்தது. அவன் அதற்கு அடிமையாக இருந்தான். இப்ப பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கிறிஸ்து இந்த மனிதனை விடுதலை செய்து இந்த பாவத்துக்கு எதிராக போராடுகிற கிருபையை அவனுக்கு கொடுத்திருக்கிறார். மறுபிறப்பு உள்ள நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே அவன் பாவத்தை எதிர்த்து போராடுகிறான் இல்லைங்களா. அவன் ஒரு காலத்துல தாறுமாறாக இருந்த மனுஷன்தான். ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி தாறுமாறாக சிந்தித்து கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். நல்லதை கெட்டதனும் கெட்டதை நல்லதனும் நினைத்து வாழ்கிறவனாக இருந்தான். இப்ப சரியான பிரகாரமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். ரசிக்கப்படாத மனிதன் நல்லதை கெட்டதாகத்தான் பார்ப்பான், கெட்டதை நல்லதா பார்ப்பான். அப்படித்தான் பார்ப்பான். இயேசுவை பற்றி சொல்லுகிற பொழுது இயேசு உங்களுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து மனிதனுடைய பாவத்துக்காக மரித்திருக்கிறார். அவரை நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது உங்கள் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைத்து நீங்க நித்திய வாழ்வை பெறுவீர்கள். இயேசு கிறிஸ்து மட்டுமே தான் வழி,
அதை தவிர வேறு வழி இல்லை. அந்த வழிமுறையை அந்த வழிமுறையை தேவனே ஏற்படுத்தி இருக்கிறார். அது இலவசமாக உங்களிடத்துல கொடுக்கப்படுகிறது. இந்த சுவிசேஷத்தை, உங்களிடத்துல வருகிற சுவிசேஷத்தை ஏற்று மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கன்னா விசுவாசிக்க மாட்டாங்க. இங்கிருந்து புனித யாத்திரை போறதுக்கு பார்ப்போம், காசிக்கு போலாமா போறதுக்கு பார்ப்போம். பாத்தீங்களா, இந்த மனிதன் இருக்கிற இடத்துல வருகிற தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம பல இடம் பயணம் பண்றதுக்கு பார்ப்போம். அதை யாரும் கேட்கலையே. அது அவனுக்கு இயல்பா இருக்கு. இந்த பாவம், நல்லதை கெட்டதுனும் கெட்டதை நல்லதுன்னும் பார்க்கிற பழக்கம், அது பாவத்தின் சுபாவமாக அது இருக்கிறது இல்லைங்களா. நீங்க வேணா பாருங்களேன், கடவுளுடைய காரியத்துக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுகிற அநேக மனிதர்கள் இந்த உலக காரியத்துல அவ்வளவு முட்டாளா செயல்படுவாங்க. அதுக்கெல்லாம் எந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ஆனா இயேசுவை பற்றி சொன்னா மட்டும் ஒருத்தரும் கேள்வி கேட்பாங்க. குண்டக மண்டக கேள்வி கேட்கறதுக்கு காரணம் என்னன்னா பாவம் தான். மற்றதுக்கும் அதே மாதிரி கேள்வி கேட்கணும்னு அது கேட்க மாட்டாங்க இல்லைங்களா. திருநீரை கையில கொடுத்தா வாங்கி வாயில ஒண்ணு போட்டுக்கிட்டு தலைமையில போட்டுக்கிட்டு கை இங்கிருந்து ஒரு கும்பிடு இப்படி ஒரு கும்பிடு கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் இது என்ன திருநீர் வாயில போட்டுக்கிட்டு இதை பண்ண என்ன கிடைக்கும் கேள்வி கேட்பாரு. அதெல்லாம் யாரும் எதுக்கும் கேள்வி கேட்கறாங்களா? கேட்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா அவனுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னே தெரியாது இல்லைங்களா. இயேசுவை பத்தி பேசி பாருங்க, திடீர்னு அறிவாளியா மாறிடுவாங்க இல்லைங்களா. இயேசு தன்னையே காப்பாற்றி கொள்ள முடியவில்லை, அவர் எப்படி நம்மளை காப்பாற்றுவார்? இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேள்வி கேட்டு பாருங்க. ஏன் ரோட்ல போறவனாலும் பேசிக்கிட்டு இருந்ததுதான் பைத்தியக்கார மாதிரி பேசி. அவர் தன்னை காப்பாற்ற முடியாமல் அவரை அப்படி சிலுவைக்கு போகல, நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம மீட்கும்படிக்கு தான் அவர் சிலுவைக்கு போனாருங்கிறது வேதம் சொல்லுது. இந்த மாதிரிதான் பேசிட்டு தெரியும் இல்லைங்களா. ஊர்பட்ட அறிவு ஜீவிகள் மாதிரி பேசுவோம் இல்லைங்களா. பார்த்தீங்களா, அப்ப நல்லத கெட்டதுன்னும் கெட்டதை நல்லதுன்னும் பார்க்கக்கூடிய நிலையில இருந்தா ஆரம்பத்துல அந்த வாக்கியம். ஆனா இப்போ சரியான பிரகாரமாக பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் நடக்கல, பாவிகளுடைய வழியில நிக்கல, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காரு. இப்ப எங்க உட்காரணுமோ அங்க உட்காந்துருக்கான். வேதத்துல அவன் தியானமா இருக்கிறான். அதுதான் கடவுளுடைய வார்த்தை இல்லைங்களா. இந்த மனுஷன் ஒரு காலத்துல நிர்வாணியாயும் அழுக்காயும் இருந்தான், அருவருக்கத்தக்கவனா. ஆனா இப்போ கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவனாக, கிறிஸ்துவின் நீதியை தரித்து கொண்டவனாக இருக்க. இதையெல்லாம் அவன் விசுவாசத்தினால் அடைந்திருக்கிறான். விசுவாசங்கிறதும் ஒரு கருவிதான். 2 கரத்தை நீட்டி ஆண்டவரிடத்துல பெற்றுக்கொள்கிறது. அதுவும் நம்முடைய கிரியை அல்ல, ஆண்டவர் கொடுத்த கிருபை என்று சொல்லிப்பான். அவன் இப்ப நீதிமானாக இருக்கிறான் என்று சொல்லிப்பான். அவன் நீதிமானாக இருந்தாலும் அவன் ஒரு சாதாரண மனிதன். ஆகவே இந்த மனிதன் எப்படிப்பட்டவன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது நமக்கு ரொம்ப முக்கியம். கிறிஸ்துவிட்ட வர்றது வரவங்களுக்கும் சரி வந்தவங்களுக்கும் சரி இந்த பிரச்சனை இருக்கிறது. வருகிறவர்கள் இது நம்ம போக முடியுமான்னு தள்ளி வைக்கிறதுக்கு பாக்குறாங்க. வந்தவர்கள் சிலரை சொல்றாங்க, சத்தியத்துல அறிவு வளர்ச்சி இல்லாதவர்கள். அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது ஒரு சின்னதா ஒரு மனுஷன் ஏதாவது செஞ்சுட்டாலே அவ்வளவுதான் அவன் பாவி, அவன் கடவுள், அவன் ஒன்றும் விசுவாசியே கிடையாது அப்படியே டிக்ளேர் பண்றான். வேத அறிவு இல்லாத எல்லாம் ரொம்ப மோசமான நிலைகள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பரிசுத்தவான், இங்க சொன்ன பாக்கியவான் எப்படிப்பட்டவன் இல்லைங்களா. அது மறுபடியும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். அவன் ஒரு சாதாரணமான மனிதன், அவன் ஒரு பலவீனமான மனிதன், அவன் சோதனைகளை சந்திக்கக்கூடிய மனிதன் தான் அவனும். அவன் ஒன்று பிரபலமானவன் அல்ல, ஒரு சாதாரணமான மனுஷன் தான். அவனுக்கு உதவி தேவையா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே போல அவன் ஒரு நீதிமான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுவது இல்லைங்களா. இந்த 6 காரியங்களை இன்னைக்கு நாம பார்க்கிறோம். பாக்கியவான் என்கிறவன் எப்படிப்பட்டவன் என்கிறதுக்கு இந்த 6 காரியங்களை நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா. சரி, இதுல இருந்து ஒரு 2 பயன்பாடுகளை நம்ம எடுத்துக்கலாம் இல்லைங்களா. முதல் பயன்பாடா, நாம யாரு என்கிற தெளிவான மனநிலை நமக்கு வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாக்கியவான் என்று சொல்லப்படுற இந்த மனுஷனை குறித்த விளக்கங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். அதாவது பாக்கியவான் என்பவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற விளக்கங்களை நம்ம பார்த்தோம். அவன் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பவுமே இல்லைங்களா. அவங்கள அநேகர் ஏழ்மையில பிறந்திருக்கிறாங்க, சாதாரண கல்வி அறிவைத்தான் பெற்றிருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்கள் ஆண்டவருக்கு சிறந்த சாட்சிகளாக, இரத்த சாட்சிகளாக கூட மரித்திருக்கிறாங்க இல்லைங்களா.
அப்போ பாக்கியவான் என்று சொன்ன உடனேயே நாம் அவர்களெல்லாம் பயங்கர மெத்தப்படுத்தவர்கள், அறிவாளிகள், இப்படி வாழக்கூடியவர்கள், அப்படி வாழக்கூடியவர்கள்னு மட்டும் கற்பனை பண்ணக்கூடாது. இல்லைங்களா? அவர்கள் சாதாரணமானவர்களாக இருந்திருக்கிறார்கள், ஏழ்மையில் இருந்திருக்கிறார்கள், ஆனாலும் கடவுளுக்கு சிறந்த சாட்சிகளா இருந்திருக்காங்க. இதுவரைக்கும் இருந்து பரலோகத்துக்கு போன பாக்கியவான்கள் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்துல ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறார். இல்லைங்களா? அப்படி போனவர்கள் எல்லாரும் ஆதாமின் சந்ததியில பிறந்தவர்கள் தான், பாவத்துல பிறந்தவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து அவர்களை மீட்டது நிமித்தமாக அவர்கள் இன்றைக்கு பரலோகத்துல தேவனோடு இருந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பார்க்கணும். ஆகவே எவ்வளவுதான் நம்ம பாக்கியமான நிலையை அடைந்திருந்தாலும் நாமும் மற்றவர்களைப் போல மனிதர்கள் தான் அப்படிங்கிறத நம்ம மறந்து விடக்கூடாது வாழ்க்கையில். இல்லைங்களா? மற்றவர்களை விட நம்ம பெரியவர்கள் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப ஆபத்தானது. நமக்கு ஆண்டவர் அதிகமான கிருபையை கொடுத்தா அதற்கு நன்றியறிதலோடு இருக்க வேண்டுமே தவிர நான் அவர்களை விட பெரியவர் அப்படிங்கிற எண்ணத்துக்கு போகக்கூடாது. நானும் மனிதர்கள் தான். இல்லைங்களா? அப்படிப்பட்ட எண்ணம் போகிறது எதுக்கு நேரம் நடக்கும் தெரியுமா? உடனடியா மற்றவர்களை குற்றப்படுத்துறதுக்கு பார்க்கும். குற்றப்படுத்துகிற காரியத்துக்கு கொண்டு போக பார்க்கும். ஆகவே தாழ்மையோடு இருக்க நாம் பழக வேண்டும் வாழ்க்கை. அது மட்டுமல்ல, நாம பெற்ற அந்த பாக்கியத்தை மற்றவர்களும் பெரும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும். பெருமைப்படுவதற்காக இந்த நிலையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கல, மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்காக இந்த நிலையை நாம் அடையல. நாம் அந்த நிலைக்காக நன்றியுள்ள ஒரு வாழ்க்கை தாழ்மையோடு அதே நேரத்துல மற்றவர்களும் அந்த பாக்கிய நிலையை அடையும்படி அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது அவசியம். அதற்கு நாம் மனிதர்கள் அப்படிங்கிற உணர்வை கொள்ளவில்லை என்று சொன்னா நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டோம். அதனாலதான் நாம் யார் என்கிற தெளிவான மனநிலை நமக்கு வேண்டும். ஒரு காலத்துல நானும் இந்த மனிதர்களை போலத்தான் இருந்தேன், இந்த மனிதர்கள் மாதிரிதான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இந்த மனிதர்கள் மாதிரிதான் கடவுளுக்கு எதிராக இருந்தேன், நான் எத்தனையோ தடவை இப்படி எல்லாம் நடந்த ஆண்டவர் எப்படி அவருடைய கிருபையினால என்னை ரட்சித்திருக்கிறார், அவர்களையும் ரட்சிப்பார் அப்படின்னு சுவிசேஷத்தை அறிவிக்கும். அவங்கள பார்த்துட்டு ஏனோ அப்படித்தான் இருப்பாங்க, இப்படித்தான் நடப்பாங்க, எல்லாம் ஆக மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிற பொழுது, ஏன் அப்படி நினைக்கிறோம்னா நம்மளை பத்தின அறிவு நமக்கு சரியாக இல்லை அப்படிங்கிறத அதை காட்டு. நம்மளை பற்றின அறிவும் இல்லை, தேவனை பற்றின அறிவும் நமக்கு சரியான விதத்துல இல்லை அப்படிங்கிறது பார்க்க. ஏன்னா நாமளும் ஒரு மோசமான நிலையில இருந்தோம். நம்முடைய எந்த நன்மையான காரியத்தின் நிமித்தமும் கிறிஸ்து நம்மை தெரிந்து கொள்ளது. நம்ம இன்றைக்கு தொடர் வேத வாசிப்புல வாசிச்சது நீங்க நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா ஒரு காரியம் தெரியும். நீங்கள் திரளான மக்கள் என்று நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின அந்த காரியத்தின் நிமித்தம் நான் தான் உங்களை தெரிஞ்சுக்கிறேன். நீ இவ்வளவு பெரிய ஆளா இருக்கிற, அதனால நான் உன்னை தெரிஞ்சுக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறேன். நான் என்னுடைய கிருபையினால் உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்றேன். அப்போ நம்ம தாழ்மையோடு இருக்க பழக வேண்டும். நாம் மனிதர்கள் என்பதை உணர வேண்டும். சக மனிதர்களை மனிதர்களாக பார்த்தவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள்ங்கிறத உணரணும். அவங்களுக்கும் நாம் பெற்ற அந்த பாக்கிய நிலை, அந்த ரட்சிப்பை அவர்களும் அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அப்ப நாம் யார் என்கிற தெளிவான மனநிலை நமக்கு வேண்டும். உங்களுக்கு அந்த மனநிலை இருக்குதா வாழ்க்கையில அப்படின்னு கேட்டுப்பாரு. அப்படி இல்லாத இருந்தா இன்றைக்கு மனம் திரும்புகிறாரு, தவறு. அவர்களும் பாக்கியவானும் எப்படிப்பட்டவன்கிறத தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சு நம்ம வாழ்றதுக்கு கற்றுக்கணும். அப்பதான் மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும். நாமளும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ முடியும், கடவுளுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா நான் என்னையவே பெரியவா உயர்வாக நினைத்து கொண்டேன்னு சொன்னா நான் எங்க ஆண்டவர்கிட்ட உதவியை நாடுவேன்? நானே எல்லாம் வாசிப்பேன், நானே பெரியாள், நான் தான் எல்லாம், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லணும். ஆண்டவருடைய கிருபையினாலதான் நம்ம நடக்கணும். அதுக்கு எப்பவும் நன்றி அறிதலோடு இருக்கணும், தாழ்மையோடு இருக்கணும். அதே போல நாம் பெற்ற பாக்கிய நிலை மற்றவர்கள் அடையும்படியாக அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கீங்களா? சரி, ரெண்டாவது ஒரு பயன்பாடு பார்க்கலாம். இந்த பாக்கிய நிலையை நாம் எப்படி அடைவது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னும் கிறிஸ்துவ விசுவாசியாதவர்களுக்கு இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பாக்கிய நிலையை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னு சொன்னா நம்ம அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம். இந்த சங்கீதத்தை நம்ம நல்லா உத்து வாசிச்சு பார்த்தோம்னு சொன்னா இன்னென்ன மாதிரி நடக்கிற மனிதன் பாக்கியவான் என்று அல்ல, பாக்கியவானாக இருக்கிறவன் இந்தந்த விதத்திலே நடப்பான் அப்படிங்கிறது அதனுடைய காரியம்.
துன்மார்க்குடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அப்படின்னு சொன்னோடனே, இதெல்லாம் அவன் தவிர்த்துக்கிட்டு இருக்கிறதுனால அவன் பாக்கியவானாக ஆகல. அவன் கடவுளால் பாக்கியவானாக ஆக்கப்பட்டதுனால், அவன் ரட்சிக்கப்பட்டதுனாலதான் அவன் துன்மார்க்க வழியை, துன்மார்க்க ஆலோசனைக்கு விலகுகிறான், பாவிகளுடைய வழிக்கு விலகுகிறான், பரியாசக்காரன் உட்காரும் இடத்திலிருந்து அவன் விலகுகிறான். அதனால இந்த பாக்கிய நிலையை நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியாது. ஏன்னா நம்ம அனைவரும் பாவிகளா இருக்கு. அப்போ இதை கொடுக்கறது யாரு? அத வேதம் நமக்கு சொல்லும், தேவன் என்று சொல்லி சொல்லும். அதை நம்ம அடையிறதுக்கான வழிமுறைகளையும் அவரே ஏற்படுத்தினார். எப்படி ஏற்படுத்தினார்? தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் திருத்துவத்தின் 2ஆம் நபராகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை வரலாற்றிலே கொல்ல கொடுத்து உயிர்த்தெழச் செய்து அந்த நீதியை சுவிசேஷத்தின் மூலமாக அனைவருக்கும் அறிவித்து அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பை கொடுக்குறார். இப்படி ஒரு அழகான மீட்பின் திட்டத்துல அழகான காரியங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் இல்லைங்களா? ரட்சிப்பின் ஆசீர்வாதத்துல அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத நம்ம பார்க்க முடியும், நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுறாரு. அப்போ இப்படி அருமையான வழிகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிற பொழுது நாம் சுய வழிகள்ல அந்த பாக்கியத்தை அடைய முடியாது. ஆண்டவர் மனிதர் மேல் இரக்கம் பாராட்டி தம்முடைய சொந்த குமாரனை சிலுவையில் கொல்ல கொடுத்திருக்கிறார், அவரை உயிர்த்தெழச் செய்திருக்கிறார், நான் வாழ வேண்டிய வாழ்க்கை அவர் வாழ்ந்திருக்கிறார். இப்போ ஆண்டவர் என் மேல் இரக்கம் பாராட்டி அந்த சுவிசேஷத்தை எனக்கு கொடுக்கிறார். நான் பெரிதாக எதையும் செய்ய முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது, பணத்தை கொடுத்து வாங்க முடியாது, என் உயிரை கொடுத்து வாங்க முடியாது. ரொம்ப எளிமையாக அவர் கொடுக்கிற இலவசமான காரியத்தை நான் விசுவாசம் என்கிற 2 கரத்தை நீட்டி வாங்கி கொள்வது. அதை தவிர ஆண்டவர் வேற ஒண்ணும் நம்ம கிட்ட கேட்க மாட்டார் இல்லைங்களா? இப்ப அந்த வழிமுறைய நாம பார்த்து இல்லையா, நீ கேட்டிருக்கு இல்லையா? அதனால நீ பாவத்தை உணர்ந்து, நாம் பாவி என்பதை உணர்ந்துன்னு விசுவாசிக்காதவங்க, நீங்க பாவத்தை உணர்ந்து மணந்திருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது அந்த பாவத்திலிருந்து கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் உங்களுக்கு மன்னிப்பை கொடுத்து அந்த பாக்கிய நிலையை அடையும்படி உதவி செய்வார். வேற ஒன்றும் கேட்க மாட்டாரு இல்லைங்களா? உங்க சொத்து கேட்க மாட்டாரு, எதையும் கேட்க மாட்டாரு. அப்போ அப்படிப்பட்ட அந்த பாக்கியம் பெறுகிற மனுஷனாலதான் நம்ம ஆரம்பத்துல பார்த்த மாதிரி உண்மையான சந்தோஷத்தை வாழ்க்கையில அனுபவிக்க முடியும். மற்றபடிக்கு அவன் அனுபவிக்க முடியாது. அவனுக்கு என்ன சந்தோஷமும் இல்லை, எதையுமே இலக்கு கிடையாது. அவன் இலக்கெல்லாம் ஒரு அளவோடு அவ்வளவுதான். அந்த இலக்கு கிட்ட போய் நிற்கும் போது அவனுக்கு ஒரு பெரிய வேதனை தான் வருமே தவிர ஒன்றும் வராது. ஆனா நமக்கு இலக்கு பெரியது, நாம் பரலோகத்தை நோக்கி போகிறோம். நமக்கு சோர்வு ஏற்படும் போது நமக்கு உதவுறதுக்கு தேவன் இருக்கிறார், எப்பொழுதும் இருக்கிறார். ஆனா ஒரு துன்மார்க்கனுக்கு அப்படி இல்லை. அவன் உதவி இல்லாமல் கைவிடப்பட்டவனாக நிற்பான். அவன் நம்பின பணம் புகழ் இதெல்லாம் ஒரு நாள் இழப்பான். வயதாகிற பொழுது, வியாதி வருகிற பொழுது, கைவிடப்பட்ட நிலையில யாரும் ஆறுதல் சொல்ல முடியாம நிற்பான். ஆனா நமக்கு என்ன சொல்லுது வேதம்? ஆண்டவர் ஆறுதல் தருகிறார். நமக்கு நம்பிக்கை இருக்குது, நான் தேவனை நம்புகிறேன் அப்படின்னு. ஆனா மனுஷனுக்கு அந்த மாதிரி துன்மார்க்கனுக்கு நம்பிக்கை இருக்காது. யாரை நம்புவா சொல்லுங்க? எதை நம்புவான்? பணத்தை நம்பி அதுல ஆறுதல் அடைய முடியுமா? அந்த பணம் இருக்குது, அதனால இன்னைக்கு நான் மறித்தேன்னா அந்த பணம் வரும்னு நம்ப முடியுமா? இந்த சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க, அது எனக்கு ஆறுதல் அளிக்கும் அப்படின்னு நம்பி மறிக்க முடியுமா? மறிக்க முடியாது. ஒரு விசுவாசினாலதான் நான் இன்றைக்கு கண்ணை மூடினால் நான் இதுவரைக்கும் ஆராதித்து வந்த, எனக்காக ஜீவனை கொடுத்த என்னுடைய ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷம். இதையெல்லாம் விட்டு இந்த துன்பம், சோதனை, வலி, வேதனை, சிலுவை இதையெல்லாம் விட்டு இன்றைக்கு நான் மறிக்க போகிறேன், என்ன கொஞ்ச நேரத்துல நான் ஆண்டவருடைய சமூகத்துல இளைப்பாரி கொண்டிருப்பேன்னு சந்தோஷப்படுவான். உலக மனுஷன்ட்ட ஒருத்தருடையாவது எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் சொல்லவே முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அது எதுவுமே அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. கண்ணை மூடும்போது எந்த சந்தோஷமும் அவன் நோக்கி பார்க்கறதுக்கு எந்த சந்தோஷமே இல்லை. நான் பெரிய பில்டிங் கட்டியிருக்கேன், உலகம் முழுவதுக்கும் பெரிய பெரிய பில்டிங்கை வாங்கி போட்டேன், அதனால நான் இப்பொழுது கண்ணை மூட போகிறேன், சந்தோஷம் அடைவேன்னு சொல்ல முடியுமா? சந்தோஷம் அடையவே.
இன்சூரன்ஸ் போட்டு வச்சுட்டேன் பல கோடி, சந்தோஷம். கண்ணை மூடி பாருங்க, நீங்களே போய் சொல்லி பாருங்க, இதெல்லாம் இப்ப சந்தோஷம் அடைகிறேன். தங்கம் நிறைய வீடு வீடா குமிச்சுட்டேன், இப்ப நான் சாக போறேன், சந்தோஷம் அடைய, கண்ணை மூடி சொல்லி பாருங்க, உங்களுக்கு சந்தோஷம் வருமா? இயேசுவை நினைச்சு பாருங்க, சந்தோஷம் வருமா? ஏன்னா துன்மார்க்கனுக்கு அது இல்லை. அதனாலதான் உண்மையான பாக்கிய நிலையை அடைந்தவன் தான் அந்த சந்தோஷமான மனுஷன். உலகத்திலையும் எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் அவன் சந்தோஷமா வாழ முடியும். ஒரு நாள் நித்தியத்திலையும் அவன் ஆண்டவரோடு இருக்கும். ஆகவே இந்த பாக்கிய நிலையை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது ஆண்டவர் ரட்சிப்பு கொடுத்து அதை கொடுக்குறார். ஆகவே இன்னைக்கே தாமதிக்காம இந்த வார்த்தையை கேட்டு பாவத்தை ஆழமா உணர்ந்து மனம் திரும்பி இயேசு விசுவாசிங்க, ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு கொடுப்பார். சரிங்களா? அப்படி செய்யுங்க, கர்த்தர் நடத்துட்டு